இசிபி சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு வெளியிலிருந்து செய்யப்படக்கூடிய ஒரு இயற்கையான முறையில் செய்யப்படக்கூடிய ஒரு பைபாஸ் சிகிச்சை. ஸோ இந்த சிகிச்சையில் வந்து உங்களுக்கு நிறையா கொலாட்ரல் சர்க்குலேஷன் சொல்லக்கூடிய கிளை நரம்புகள் வந்து இதயத்தில் உற்பத்தி ஆகும். ஸோ அந்த கிளை நரம்புகள் உற்பத்தி ஆகுதல் மூலிமா வந்து இதயத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தடைபற்ற ரத்தோட்டத்தை வந்து இது வந்து திரும்ப அந்த கிளை நரம்புகள் மூலிமா தடைபட்டு இருக்கிற இடத்துகள் வந்து இது ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கறது மூலிமா அந்த இதயத்தினுடைய பல பிரச்சனைகள் வந்து சரிப்படுது. மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடைப்பினால் வரக்கூடிய நெஞ்சு வலி, மூச்சு திணறல் போன்றவைகள் வந்து இந்த கொலாட்ரல் சர்க்குலேஷன் மூலிமா பிளட் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஒரு நல்ல பயன்களை வந்து இசிபி சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்குது. ஸோ இந்த இசிபி சிகிச்சையோட வேறு ட்ரீட்மெண்ட்டுகள் நிறைய எங்கள் ஹாஸ்பிட்டலில் பிஜிஎஸ் மருத்துவமனையில் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது என்ன பண்ணுது, இந்த மற்ற சிகிச்சைகள்னால் என்ன, அது எப்படி இது கூட சேர்த்து பண்ணுறப்ப அதனோட பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இசிபி சிகிச்சை அப்படிங்கிறது கொலாட்ரல் சர்க்குலேஷன் மட்டுமே, கிளை நரம்புகள் மட்டும்தான் உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அந்த இரத்த குழாயில் பல ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய, பல வருடங்களாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய அந்த அடைப்பினுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து குறையுமா அப்படின்னு கேட்டால், அது அகைன் வந்து இந்த இசிபி வந்து அடைப்பினுடைய சைஸை வந்து இது குறைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது குறைக்காது. ஸோ அந்த இசிபி சிகிச்சை ஆல்வேஸ் வந்து புதுசாக ரத்த குழாய்களை மட்டும்தான் உருவாக்கி கொடுக்கும். ஸோ அப்போ அந்த அடைப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வழிகள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா,